நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப என்ன சொல்ல சுபத்துவம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடிய பிளானட் அப்படிங்கும்போது யார் அப்படின்னா சுக்கிரன். திடீர்னு பேச்சுவாக்கில் கூட கேட்பேன், என்னப்பா அவருக்கு சுக்கிர தசையாக இருக்குமோ, சுக்கிரன் கொடுத்துட்டு போயிட்டாரோ, பார்க்குற இடம்லாம் சுக்கிரனாக இருக்கேப்பா அப்படிம்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்ஷியலாக எடுத்துக்கணும், பாதி எடுத்துக்கணும், பாதி எடுத்துக்கக்கூடாது. என்னடா இவர் எது சொன்னாலும் இப்படி சொல்கிறாரு அப்படி நினைக்காதீங்க. சுக்கிரன் எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டுப்போனால் அந்த ஜாதகத்தில் ஒரு சில பிளானட்ஸ் கெட்டு போனால் தான் நல்லது நடக்கும்னா அந்த ஜாதகத்தில் அவங்க கெட்டு போயிடணும். அவர் ரொம்ப வலுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாரக திசையில் இருக்கக்கூடிய மாரகத்தை மாரகம்னா மரணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அவர் கெட்டு போன இடத்துக்கு போயிட்டால் ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப அந்த ஜாதகத்துக்கு கெட்டவராக இருக்கும்போது சுக்கிர மகாதசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம். எல்லாருக்கும் சுக்கிர மகாதசைலாம் சூப்பராலாம் இருக்காது. அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிறது. இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும், இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் அன்பர்களே. பட் யதார்த்த உண்மை அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி சுக்கிர மகாதசை எல்லாருக்கும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பட் சுக்கிரன் நல்லவரா? ரொம்ப ரொம்ப சுபர் அவர். சரிங்களா? அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் இந்த கலைத்துறை, சினிமா, இந்த மாதிரி நல்லா பாருங்களேன். எந்த ஃபிலிம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை படத்துறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சினிமா துறையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்களேன். மேக்ஸிமம் பாருங்களேன், நம்ம இதுலேயே தமிழ்நாடு இதுலேயே பாருங்கள், ஃப்ரைடேஸை ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரனுக்குள்ள நாள். சரிங்களா? அப்போ சுக்கிரவாரத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி சுக்கிரனோட தன்மையெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாவிஷாக இருக்கிறது. லாவிஷானா அழகாக இருப்பாங்கங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சுயஜாதகத்தில் நான் பேசுகிறது ஜென்ரலாக எடுத்துக்கூடாது. நீங்கள் சுக்கிரன்னா அவங்க சிம்பிளாக இருப்பாங்க. சிம்பிளாக இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பேன்னு சொல்லி இப்படி நகையாக போட்டுக்கிற அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. டீசெண்டாக இருப்பாங்க, நல்ல கிளாத்திங் பண்ணுவாங்க, தன்னை ராயலாக வச்சுப்பாங்க. ராயலாக வச்சுக்கணும்னு தப்பு இல்லைங்க. அது காசு பணம் இருந்தால் தான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. தன்னை நீட் அண்ட் ஐடியாக வச்சுப்பாங்க, ஸ்க்ரஃபியாக வச்சுக்க மாட்டாங்க. கிட்டக்கு வந்தால் சில பேர்லாம் போனால் நாரும். இதான் நான் சுக்கிரன்லாம் நல்லபடியாக இருக்கவங்கலாம் பாருங்கள், அவங்கள அப்படி க்ரூமிங்லேயே வச்சுருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சினிமா துறையிலலாம் ஒருத்தவங்க அப்படி கொலூச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இவரெல்லாம் எடுத்துக்கோங்க, தலைவர் சூப்பர் ஸ்டார்லாம் எடுத்துக்கோங்க. அவர்லாம் ஜாதகத்தில் அப்படியே சும்மா சூப்பராக இருப்பார் சுக்கிரன். இந்த வயசுலையும் பாருங்கள், அல்டிமேட்டாக அவர் தானே இருக்கார். நம்ம பிடிச்சதோ பிடிக்காத அதெல்லாம் செகண்டரிங்க. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் யார் தமிழ்நாட்டில்? அவர் தானே. அப்படிங்கும்போது அவரோட ஜாதகம்லாம் எடுத்து பாருங்கள். அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம பேர் வச்சுட்டோம்னா நம்ம ரஜினிகாந்த் ஆயிடுவோமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அந்த இறைவன் கொடுத்தா தான் விதிவிலக்குன்னு சில பேர் நம்ம ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்போம். அப்படின்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். இன்னொரு சூப்பர் ஸ்டார்லாம் புதுசெல்லாம் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். சினிமா துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்றைக்கும் புரிஞ்சுக்கணும். தங்கமாக இருக்கும்போது அவர் குருவோட தன்மையாக இருப்பார். இதே தங்கம் ஆபரணமாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்தால் சுக்கிரனோட தன்மை நல்லா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நல்ல கார், நல்ல ஒரு நீட்டான வீடு, ஒரு என்ன சொல்கிறதுனா கால்நடைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா மாடு, பால் வளம், இந்த மாதிரி விஷயங்கள், நெய், இந்த மாதிரி அமைப்பு ஒருத்தங்களுக்கெல்லாம் வருது. கால்நடைகள் மூலமாக நல்லா வருது, பால் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுக்கிரன். இதில் எத்தனையோ இருக்குது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். பட் ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஜாதகத்தில், அதாவது ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க குருபலம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட இதுலேருந்து 7ஆம் வீட்டில் இருக்காங்க, அப்படியே குரு பார்த்துட்டாரு கோல்சார ரீதியாக, உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னா குரு மட்டுமே ஒருத்தர் கல்யாணம் தீர்மானிக்கிறாரா? கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் எல்லா காரகத்துவத்தையும் பார்க்கணும். காரகத்துவத்தையும் பார்க்கணுன்னா அதில் சுக்கிரனும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வாழ்க்கையை வாழணும் இல்லைங்களா? வாழணும் இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு திருப்பியும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பியும் படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் சாமி கும்பிட்டு திருப்பி வேலைக்கு போயிட்டு, இது மட்டும் இல்லையே. வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரியான லைஃப் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு ஹாப்பி அக்கேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுக்கிரனோட காரகத்துவங்க. நல்லா பாருங்கள், சுக்கிரன்லாம் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் பாருங்களேன் ரொம்ப கேஷுவலாக செலவு பண்ணுவாங்க, கேஷுவலாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க.
அப்போ இந்த மாதிரி அமைப்புகள். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுக்கிர மகாதசை எல்லாருக்கும் நல்லதில்லை. அப்போது இதெல்லாம் எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் சுக்கிர மகாதசை வந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தான் கீழே தள்ளி விட்டுரும். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதோட தன்மையெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வழிபாடுகள் செய்வது நன்மை கொடுக்கும். அதுக்காக குடுகுடுன்னு போயிட்டு சுக்கிர மந்திரத்தை சொல்லிட்டு சுக்கிர பகவானுக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம போய் நின்னோம்னா ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பச்சைக்கல், மஞ்சக்கல், வைரம் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காம மேஷராசி அன்பர்களே நீங்கள் அணிய வேண்டியது பவளம் அப்படின்னா, அவர் கெட்டுப்போன இடத்துல உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பவளத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அடிதான் வாங்கும். மிதுன ராசி அன்பர்களே பச்சைக்கல் போடுங்கள், நீங்கள் சூப்பராக இருப்பீங்கோ அப்படின்னு சொன்னால் அது அப்படிலாம் ஆகாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். பச்சைக்கல், மஞ்சக்கல், வாஸ்து இதெல்லாம் வந்து உபசாஸ்திரம் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுமே ஒழிஞ்சு சும்மா அந்த ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதை ஒன்றே வெள்ளியில் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நல்ல ஒரு சுக்கிர யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆணாக இருந்து, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஆணாக இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு நல்ல சுக்கிரனோட தன்மை இருந்து நீங்கள் நல்லா சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, இரவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அவங்க கூட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடிக்குங்க ஜாக்பாட். சொல்லுவோம் இல்லையா, இவங்களை கல்யாணம் பண்ணாங்கங்க லைஃபை சூப்பராக இருக்காங்கன்னு. இதெல்லாம் நம்ம வந்து வி ஷுட் நாட் மிக்ஸ் வித் கலர் காம்ப்ளெக்ஷன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கும் பிளானட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களை கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் லைஃபே சூப்பராக வந்துருச்சுமாங்க பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரனோட தன்மை வந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும், கெட்டதை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்டதோட தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அப்போ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அப்போ இது எது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த சுக்கிர பயிற்சி உடனே உங்களுக்கு இந்த இது அப்படி கொடுத்துருவார் இப்படி கொடுத்துருவார். இன்னும் போகிற போக்க பார்த்தா டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பயிற்சின்னு ஆரம்பித்தாலும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரிசையாக அந்த லெவலுக்கு இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் நம்பாதீங்க, ரொம்ப நம்பாதீங்க. உங்களோட சுயஜாதகமே பேசும். அப்போ தசாநாதன் பார்த்துக்கிறதும், புத்திநாதன் பார்த்துக்கிறதும், அதே மாதிரி அந்தரநாதன் பார்த்துக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த பிளானட் சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கார், அப்போ நீங்கள் அவருக்கு என்ன தெய்வங்களை வழிபடணும் ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து சுக்கிரனோட இது பாதிப்பில் இருந்தாலும் சரி, நன்மை இருந்தாலும் சரி, 2 தெய்வங்களை விட்டுற வேண்டாம். மிகப்பெரிய தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது அனந்த பத்மநாப சுவாமியை போய் வழிபாடு செய்யுங்க. அனந்த பத்மநாப சுவாமின்னா எங்கள் பக்கத்து தெருலே இப்போ தாங்க அனந்த பத்மநாப சுவாமி கோயில் கட்டியிருக்காங்க, அங்கே போட்டுமா? தாராளமாக போங்க. ஆனால் அவர் யாருன்னு நினச்சி போங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியாக நினச்சி வாய்ப்புகள் ஏற்படுறவங்க திருவாண்டம் போயிட்டு வாங்க. திருவனந்தபுரத்தில் போய் அனந்த பத்மநாப சுவாமியை போய் கும்பிட்டுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவையாவது கும்பிட்டுவாங்க. குடும்பத்தோடு போய் கும்பிடுங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நிர்மாலய தரிசனம்ன்றது காலையில் 3:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இஃப் ஐ ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. தப்பாக சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸாக்ட் டைம் சொல்லுங்கள். பட் 3 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த டயத்தில் வந்து நிர்மாலய தரிசனத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சரிங்களா? அங்கே போயிட்டு வர்றதும் வருஷத்துக்கு 2 தடவையாவது திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாத சுவாமியை வழிபட்டுட்டு வரணும். ஏன்னா சுக்கிரனுக்கு கண் இழந்து இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து உயிர், அதாவது கண்ணை கொடுத்தது யாருன்னா சிவபெருமான். அதை கொடுத்துட்டு வெல்த்தை கொடுத்தது யார்? சுக்கராச்சாரியாருக்கு. அதாவது சுக்கிரனுக்கு வந்து வெல்த் யார் கொடுத்தா, செல்வத்தை கொடுத்தது யாருன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் கொடுத்தார். அப்போ வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது அரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, சுக்கிரனுக்கு கண் கொடுத்த தெய்வம் யார்? சிவன். கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் அங்கே போய் வழிபாடுகள் செய்வது நன்மையை கொடுக்கும். சரிங்களா? சரி, எளிமையாக ஒரு யதார்த்த பயிற்சி ஒன்று சொல்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காரில் வந்து கண்டதை கழியதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காரில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது, காரில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி அசிங்கமாக ஸ்க்ரஃபியாக வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெட்டு போனவங்களாக இருப்பாங்க. காரை வச்சுருக்கிறது, வீடை ரொம்ப அழுக்காக வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுக்கிர யோகமே இல்லாதவங்கன்றது இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நீட் அண்ட் ஐடியா வீடெல்லாம் வச்சுக்கிறதும் வாழ்வியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தாந்திரிக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாய்ப்புகள் இருக்கிறவங்க, ஏதாவது பெண்களுக்குன்னா ரொம்ப என்ன சொல்கிற, கல்யாணத்துக்காக வயசில் இருக்கிற பெண்கள், அதே மாதிரி அந்த ஒரு 20s 30s இந்த ஏஜில் 30s 40s இந்த மாதிரி இருக்கவங்க
தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளி தானம் பண்ணலாம். வசதிகள் இருக்கவங்க வெள்ளி தானம் பண்ணலாம். கல்யாணத்துக்கு நகை வாங்கி குடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா, தாந்திரிக ரீதியா, பூஜைகள் ரீதியா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வேள தங்க காசு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தங்க காசு எடுத்து 108 காசோ, இல்ல பஞ்சலோகத்தில காசோ, இல்ல வெள்ளி காசோ, இத எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஐஸ்வர்யேஸ்வரர மனசார நெனச்சு, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமன்னு ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், அதே மாரி சிவபெருமானுக்கு லிங்க ஸ்வரூபமா இருக்கிற சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், அரங்கநாதரோட திருவுருவ படம் வச்சிருந்தீங்க, அரங்கநாதருக்கு பண்ணிட்டு வர்றதும், அதே மாரி அனந்த பத்மநாப சுவாமி வச்சிருந்தீங்கன்னா, அனந்த பத்மநாப சுவாமி வீட்ல வச்சிருக்கக்கூடிய திருவுருவ படத்துக்கோ, திருவுருவ சிலைக்கோ பண்ணிட்டு வர்றதும், இந்த மாரி விஷயங்கள் நீங்க ஜெபங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்புகள், அதுக்குள்ள மூல மந்திரங்கள ஜெபம் பண்ணி பண்ணும்போது, நெறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலயும் கிடைக்கட்டும். அதே மாரி இந்த சேனல தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு, நான் எப்பயும் சொல்றது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் சேனல் அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய சாட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா, ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் உங்களுக்கு இதுக்கான பதில், எனக்கு தெரிந்த பதிலை உங்களுக்கு நான் தருகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.